அனைவருக்கும் வணக்கம். இன்று நீங்கள் பார்க்க போவது படித்ததில் எனக்கு பிடித்தது. முகநூலில் வந்ததை பற்றி இன்று காணலாம். அடுப்பு சாப்பாடு. இதை எழுதியவர் யாரென்று தெரியவில்லை. ஒவ்வொரு லைனிலும் பஞ்ச் இருக்கிறது. 1980களில் பல வீடுகளில் இதே நிலைதான். விறகு மண்டிக்கு போய் விறகு வாங்கிட்டு வரணும் என்பார் அம்மா. அப்பா விறகு மண்டிக்கு கிளம்புவார். பின்னாலேயே நானும் அண்ணன்களும் போக வேண்டும். நாங்கள்தான் டெலிவரி செய்யும் மகன்கள், அமேசான்கள். விறகு மண்டியில் பெரிய பெரிய மரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். 1000ல் ஒருவன் எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் எப்போது பார்த்தாலும் கோடாலி வைத்து விறகுகளை பிளந்து கொண்டே இருப்பார். ஏன் என்ற கேள்வி ஒரு தடவை கூட அவர் கேட்டதில்லை. 2 குண்டு விறகு வைங்க என்பார் அப்பா. குண்டு என்பது ஒரு எடையளவு. கடைக்காரரும் விறகை எடுத்து தராசில் வைப்பார். நான் அந்த குண்டாஸ் ஆக்டை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன். தராசு என்பது பெரிதாக இருக்கும். குருவாயூர் கோவிலில் துலாபாரம் போடும் தராசை விட பெரிதாக இருக்கும். லார்ஜ் ஸ்கேல் தராசு. ஈர விறகு எல்லாம் வைக்காதீங்க, போன தடவையே எதுவும் சரியாய் எரியல்லே என்பார் அப்பா. இது அவரின் சுயசிந்தனை இல்லை. மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்ததை ஒப்பித்து கொண்டிருக்கிறார். எடுத்துக்கிட்டு போய் கொஞ்சம் காய வச்சா நல்லா எரியும் என்பார் கடைக்காரர். காயமே இது பொய்யடா என்று தெரிந்தும் அந்த விறகை வாங்குவதை தவிர வேறு வழி இல்லை. ஊரில் ஒரே ஒரு விறகு கடைதான் இருந்தது. வீரப்பன் வேறு அவரின் கம்பெனியை அப்பொழுது இன்கார்பரேட் செய்திருக்கவில்லை. இப்போது ஈரம் விளைந்த விறகை வீட்டுக்கு எடுத்து போக வேண்டும். கருடாழ்வார் மாதிரி நம்முடைய 2 கைகளையும் நீட்ட வேண்டும். அதன்மேல் விறகுகளை அடுக்கி வைப்பார்கள். விறகுக்கு கீழே கையில் ஒரு சாக்கு போட்டு விடுவார்கள். கையில் விறகு குத்தாமல் இருக்க அது ஒரு சாக்கு அப்சர்வர். நானும் அண்ணனும் தெருவில் பிரதர் வலம் வருவோம். 1/4 மணி நேரத்தில் விறகு குண பாண்டியர்கள் வீடு போய் சேர்ந்து விடுவோம். இப்பொழுது இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். அம்மா ஒரு சரியான வாட்டர் டிவைனர். இன்னும் விறகுல தண்ணி இருக்கே, ஒரே ஈரம் என்பார். அம்மாவும் பாவம்தான். அந்த விறகை வைத்து எப்படி சமைப்பார்கள்? விறகு காய வைக்கும் படலம் ஆரம்பிக்கும். மொட்டை மாடியில் விறகு காய போட வேண்டும். அதற்கும் நாங்கள்தான் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். நல்ல வேளை, காவல் காக்க வேண்டாம். காக்கா தூக்கி போகாது. அப்போதெல்லாம் விறகு அடுப்பு வினோதமாக இருக்கும். சாணி பூசி மெழுகி சாணி ராணியாக இருக்கும். மேலே விபூதி பட்டை வேறு இருக்கும். மண் அல்லது சிமெண்டினால் செய்திருப்பார்கள். அடுப்பின் மேல் 3 இடங்களில் உருண்டையாக புடைத்து கொண்டிருக்கும். இந்த மெயின் அடுப்புக்கு பக்கத்தில் அல்லக்கை மாதிரி இன்னொரு அடுப்பும் இருக்கும். வட்டமாக ஒரு துவாரம் இருக்கும். மெயின் அடுப்பிலிருந்து சூடு இந்த அடுப்புக்கு இலவசமாக வரும். இந்த அடுப்பிற்கு கொடி அடுப்பு என்று பெயர். இந்த ஆக்சிலரி அடுப்பு பொதுவாக ரசம் செய்யத்தான் உபயோகப்படுத்தப்படும். சமைக்கும் போது சதா சர்வ காலமும் அடுப்பு பக்கத்திலேயே ஜெகன்மோகினி பேய் மாதிரி இருக்க வேண்டும். விறகை உள்ளே தள்ளிவிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவ்வப்போது விறகு அணைந்து புகை மூட்டம் வரும். சச்சின் படத்தில் ஜெனிலியா வரும் போதெல்லாம் திரை முழுக்க புகை வருமே, அந்த மாதிரி கிச்சன் முழுக்க புகை வியாபிக்கும். இப்போது விறகை ஊதுகுழல் வைத்து ஊத வேண்டும். டேய், வந்து கொஞ்சம் அடுப்ப ஊதுடா என்பாள் அம்மா. அண்ணன் போய் ஊதுவான். இன்னும் கொஞ்சம் காசு போட்டு நல்ல விறகா வாங்கியிருக்க கூடாதா? சரியான கஞ்சம் என்று அம்மா புலம்புவாள். குழல் ஊதும் அண்ணனுக்கு பஞ்சப்பாட்டு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். குழல் ஊதுவதும் ஒரு டெக்னிக். கொஞ்சம் வேகமாக ஊதிவிட்டால் ஆஷ் துரை கிச்சன் முழுக்க பறக்க ஆரம்பித்து விடுவார். வீடு முழுக்க சாம்பல் பள்ளத்தாக்கு ஆகிவிடும். விறகிலிருந்து வரும் புகையெல்லாம் சுவற்றில் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆகும். கிச்சன் சுவர் முழுக்க கருப்பாக இருக்கும். அந்த கருப்பை எல்லாம் எடுத்தால் கோபேக் டேடி என்று 100 தடவை கருப்பு கொடி காட்டலாம். அப்போதெல்லாம் குண்டு பல்புதான். 40 வாட்ஸ் பல்பு எரியும். அந்த வெளிச்சம் கரப்பான் பூச்சிகளுக்கே சரியாக போய்விடும். விறகு அடுப்பில் இன்னொரு பிரச்சனை. வெங்கலப்பானை அடியெல்லாம் கருப்பாகிவிடும். அம்மா ராத்திரி உட்கார்ந்து தேய்த்து கொண்டிருப்பாள். அது ஒரு பெரிய நைட்மேர். அந்த காலத்தில் பிக் பாஸ் வெசல் கிளீனிங் டீம் எல்லாம் கிடையாது. மும்தாஜும் சென்றாயனும் வந்து பாத்திரம் தேய்த்து கொடுக்க மாட்டார்கள். பாத்திரத்தில் கரி பிடிப்பதை தடுக்க
ஒரு உபாயம் உண்டு. வெண்கலப்பானையின் அடியில் அரிசி மாவை கரைத்து பூசிவிடுவாள் அம்மா. அந்த காலத்திலேயே ஃபயர்வால் கண்டுபிடித்திருந்தாள் அம்மா. சாதம் பொங்கி வரும்போது கஞ்சி ஓவர்ஃப்ளோ ஆகும். அதை அப்படியே விட்டால் அடுப்பு அணைந்துவிடும். கஞ்சிக்கு ஏது கண்ட்ரோல் வால்வ்? ஒரே வழி, விறகை பிடித்து வெளியே இழுக்க வேண்டியதுதான். சமையல் முடிந்து விட்டால் அடுப்பை அணைக்க வேண்டும். அதுவும் ஒரு டெக்னிக் தான். விறகை வெளியே இழுக்க வேண்டும். அதன் மீது லேசாக தண்ணீரை தெளிக்க வேண்டும். தண்ணீர் தெளித்து விட்டாச்சு என்றால் இனிமேல் பயனில்லை என்று அர்த்தம். ஆனால் இந்த விறகில் தண்ணீர் தெளிப்பதே மறுபடியும் உபயோகப்படுத்தத்தான். சூடு ஆறிய பிறகு சாம்பலை சேகரிப்பாள் அம்மா. பாத்திரம் தேய்க்க அதுதான் அம்மாவின் விம்பார். கிச்சனை விட்டு அம்மா வெளியே வரும்போது தலையெல்லாம் சாம்பல் துகள்கள் இருக்கும். கண்கள் சிவப்பாக கன்றி போயிருக்கும். ஆனால் தட்டில் வெள்ளை வெளேர் என்று சாதமும் சாம்பாரும் வந்து விழும். பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்று என் வீட்டில் இருக்கும் கிச்சனை பார்க்கிறேன். மேடையில் இருக்கும் கிச்சன் அக்சசரிஸை நோட்டம் விடுகிறேன். கேஸ் ஸ்டவ், பைப்டு கேஸுடன் மைக்ரோவேவ் ஓவன், ரைஸ் குக்கர், இண்டக்ஷன் ஸ்டவ், காஃபி மேக்கர், சப்பாத்தி மேக்கர், பிரெட் டோஸ்டர், சாண்ட்விச் மேக்கர், எலக்ட்ரிக் கெட்டில். இவ்வளவு சாதனங்கள் இருக்கின்றன. வேண்டிய அளவு பிளக் பாயிண்ட் இல்லை. இருக்கும் 1-2 பிளக் பாயிண்டிலும் செல்போன் சார்ஜர் நிரந்தரமாக குடியேறியிருக்கிறது. ஏனோ எனக்கு அம்மாவின் நினைவு வருகிறது. விறகு அடுப்பு வைத்து புகைகளுக்கு மத்தியில் 10 பேருக்கு தவள வடை செய்து போட்டது ஞாபகம் வருகிறது. இதோ இப்பொழுதும் கிச்சனிலிருந்து குரல் கேட்கிறது. நைட் டிஃபனுக்கு என்ன செய்யட்டும்? ஒரே ஒரு வித்தியாசம். கேட்டது சமையல்காரம்மா. யாரோ சுஜாதாவிடம் கடன் வாங்கிய எழுத்துக்களில் பதிவிட்டுள்ளார்கள். இதனை முகநூலில் பதிந்தவருக்கும் முகநூலில் அதனை உலவ விட்டவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.